வேலைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்று 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 7ஆம் தேதி ஆடி மாதம் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த நாளையும் ஒப்புவிப்போம். நாளுக்கான வசனம்: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7 கூறப்படுகிற அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்மாவை காப்பார் என்று கூறிக்கொள்வோமா? கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக அதிகாரங்கள்: 1 சாமுவேல் 19, ஏசாயா 63, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 8வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். நாளைய நாளுக்கான வேத வாசிப்பையும் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 20, ஏசாயா 64, மத்தேயு 9 இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். மற்றோடு ஜீவமன்னா, வாக்கு தத்தம், நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை திரும்பவுமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த ஜெப வேலையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஜெபங்களை கேட்டார். அந்த ஜெபங்கள் எங்களுடைய ஆத்மாவிலிருந்து புறப்பட முன்னதாக அவர் அறிந்திருக்கிறார். எங்கள் வாயிலிருந்து புறப்பட முன்னதாக அறிந்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்குகிற சகோதரி ஜானட் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்டன் தாசநாயம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சாந்தி, சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி சுசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வீட்டிலாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியாக இணையப் போகிற ஒருவரையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த சமர் காலங்களிலே பலர் வேலை காரியங்கள், பிரியாண காரியங்கள், குடும்ப காரியங்கள், அத்தோடு சுயினமாகவும் பலர் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வேலை பலர் இணையவில்லை. மீதியான ஊழியர்கள் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர், இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைஸ்லோடமா. ஆமேன். இணைந்திருக்கிறவங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களாமா. காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கம் இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியம் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் பவுலினுடைய நற்செய்தி பயணத்திலே அங்கு சவால்கள் நிறைந்த இடங்கள் அவருக்கு உண்டு. அங்கு தெசலோனிக்கா, பெரேயா, அத்தேனியா ஊழியங்களிலே அவர் மிகவும் சவால் நிறைந்த ஊழியமாய் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தெசலோனிக்கா ஊழியத்திலே அங்கு மக்கேனியாவிலே முக்கிய துறைமுக பட்டணம் தான் இந்த தெசலோனிக்கா. அங்கே பவுலும் சீலாவும் யூதர்களுடைய ஜெப ஆலயங்களிலே ஓய்வு நாட்களிலே அங்கு பிரசங்கித்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை அங்கு நிரூபித்து காட்டினார்கள், நிரூபித்து பிரசங்கித்தார் பவுல் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதன் விளைவாக அநேகர் விசுவாசத்திலே விசுவாசிகளானார்கள். சில யூதர்கள் பொறாமை கொண்டு கலகத்தை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் விசுவாசிகள் பவுலையும் சீலாவையும் ரகசியமாக
பெரேயாவுக்கு அனுப்பினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா அந்த இடத்தில் அவர்கள் நிற்க முடியாது, இருக்க முடியாத ஒரு ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இங்கே அங்கு பெரேயா ஊழியத்துக்கு அவர்கள் போகிறார்கள். இது இந்த தெசலேக்கியாவை விட இந்த பெரேயா மக்கள் மிகவும் பெருந்தன்மையா உள்ளவர்களாய் இருந்தார்கள். பவுல் கூறிய அந்த நற்செய்தி உண்மையானதா என்று சொல்லி எல்லாம் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசிகளானார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பவுலை எதிர்த்த யூதர்கள் அதற்கு பிறகு அங்கும் வந்து கூட்டங்களை கூட்டி கலகம் செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பவுல் மட்டும் அந்த இடத்திலே நிற்க முடியாதபடி அங்கு பவுல் அத்தேன பட்டணத்துக்கு தனியாய் அங்கு அனுப்பி விடுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த சீலாவும் தீமேத்தியும் அந்த இடத்திலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஆனா பவுலை அத்தேன பட்டணத்துக்கு அனுப்பி விடுறதை நாங்க அத்தேனை பட்டணத்திலே ஒரு காரியம் இருக்கு. அந்த மார்க்ஸ் மேடை என்று சொல்லப்படுகிற அந்த மேடை எந்த காரியத்தை கதைக்க வேண்டுமென்றால் அந்த மார்க்ஸ் மேடையை அண்டிக் கொள்ள வேண்டும் யாராயிருந்தாலும். ஆகவே அந்த அத்தேன கிரேக்க தத்துவ கலாச்சார மையமாய் அந்த இடங்கள், அந்த நகரம் விக்கிரங்களினால் நிறைந்ததை பவுல் கண்டு மனம் வருந்தினார். அங்குள்ள மேடைகளில் அறியப்படாத தேவனுக்கென்று எழுதப்பட்ட பலிபீடத்தை அங்கு இருக்கிறதை அவர் கண்டு அதை மனஸ்தாபடுத்து, ஆனாலும் அந்த இடத்திலே அவர் பிரசங்கிக்கிறார். அங்குள்ள தத்துவ ஞானிகளோடு அவர் விவாதிக்கிறார். உயிர்த்தெழுதலை பற்றி பேசின போது சிலர் ஏளனம் செய்தார்கள். நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படியாய் அவருடைய ஊழியத்தை நாங்கள் பார்க்கும் போது இந்த 3 இடத்திலே அவர் செய்த காரியங்கள் அங்கு மிக மிக அங்கு சவால் நிறைந்ததா இருக்கிறது. ஒரு இடத்திலே நின்று ஊழியம் செய்ய முடியாதபடி அந்த இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு அங்கு கடந்து செல்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அத்தேன பட்டணம் கிரேக்கியர் கூடுதலா இருக்கிற கிரேக்கியர் பட்டணம். அங்கே இன்றைக்கும் இந்த கிரேக்கியர்களுக்கு பெருமைகள் உண்டு. எங்களை போல புராண கதைகள் அவர்களுக்குள்ளே அநேகம் உண்டு. அவைகளைத்தான் அந்த மக்கள் நம்பி இருக்கிறார்களே தவிர இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் அங்கே பிரச்சனைகள் இருக்கிறதை எங்களோடு சபைகள்ல இருக்கிற பிள்ளைகள் சொல்லும் போதுதான் நாங்க விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. அவைன்ற பாசையில தான் வேதாகமம் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் விவரங்கள் அதிகமாய் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த அத்தேனை பட்டணம் இன்றைக்கும் அதே நிலைமையிலே இருக்கிறது. ஆனாலும் அங்கு ஊழியம் செய்கிறவர்கள் இங்கே வருவார்கள், போவார்கள். அப்படியாய் அங்கே இருக்கிற அந்த கடின இருதயம், பெருமை பிடித்த மக்கள் இப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி இந்த கடினமான இடம்தான் அந்த இடம். அந்த கடினமான இடத்திலே எங்களுடைய பவுல் அவர்கள் பவுல் அவர்கள் ஊழியம் செய்தார் என்றா அது பெது விதம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஊழிய பாதைகள் மிகவும் கடினம், மிகவும் சவால் நிறைந்ததா இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த ஊழிய பாதைகள் எல்லாம் எங்களுக்கு சமாதானமாக்கி கர்த்தர் எங்களுக்கு தருவாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த பெரேயா மக்கள் அங்கு தங்களுடைய ஊழிய பாதையிலே பவுல் பிரசங்கித்ததை அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அங்கு தினம் ஆராய்ந்து பார்த்து விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இன்றைக்கு இருக்கிற எங்கள் திருச்சபை மக்கள் இதைகளை எல்லாம் இந்த வேதத்தை இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதிலே நிலை கொள்ள கர்த்ததாமே உதவி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதாகவே பரிசுத்த ஆவியானவர் தான் அன்றைக்கு லிதியாளுடைய இருதயத்தையும் அவளுடைய காதையும் திறந்தவர். அந்த திறந்து அவளுக்கு சத்தியம் போக பண்ணினவர். ஏனென்றா அவள் ஒரு பணக்காரி, ஒரு ஐஸ்வர்ய வாட்டியா இருந்தாலும் ஆனா கர்த்தர் இருந்தால்தான் அவைகளுக்குள்ளே அந்த சத்தியம் கடக்கும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்திய திருச்சபையிலே பெரியா சபையார்
அந்த மனோ வாஞ்சியாய் வசனத்தை கேட்டு அங்கு மனம் திரும்பினது போல இந்த நாட்களிலும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, எல்லாரும் உம்மிடத்துல வருவார்களாக. உம்முடைய வார்த்தைகளை பவுலை போல நாங்கள் இந்த காலங்களில பிரசங்கிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் திருச்சபைகளுக்கும் ஞானத்தை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் மாடியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனமும் இந்த திருச்சபை மக்களுக்கு, திருச்சபையில இருக்கிற மக்களுக்கு மற்றும் பெரிய பட்டினத்தில போல ஒவ்வொரு பட்டினங்கள் உள்ள மக்களும் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க, தியானித்து பார்க்க, அன்று வார்த்தையை அறிந்து நற்குணசாலிகளாக அந்த மக்கள் மாறினது போல இந்த காலத்தில நாங்கள் செய்கிற ஊழியங்களில ஒவ்வொரு திருச்சபைகளும் செய்கிற ஊழியங்களில உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகள் கூட இருக்கும்படியாக, இந்த வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாதபடிக்கு நீர் ஒவ்வொரு ஊழியக்காரரும் கூட இருந்து ஒவ்வொரு திருச்சபைகளும் அந்தந்த பட்டணங்களில் செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். கலகம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது பல மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. பவுல் செய்தது போல ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரும் பொழுது மற்றவர்கள் அந்த இடத்து பிரச்சனையான ஊழியக்காரர்கள் மற்ற பட்டணத்துக்கு போய் ஊழியம் செய்து இன்றைக்கு ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண, மதங்கள் ஒரு வழி அல்ல, இயேசுதான் ஒரே வழி என்பதை இந்த கண்ட மக்களும் இந்த கடைசி காலத்தில் அறிந்து இயேசு நன்மையான ஈவுகளை பரிபூரணமான வரங்களை தருகிற தேவன், அவர்தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்தில கொடுக்கப்படவில்லை என்பதை இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து அந்த ஒவ்வொரு தேசங்களும் குணசாலிகளாக நல்ல காரியங்களை செய்கிற மக்களாக, சமாதானம் இயேசு தருகிறது, சமாதானமான ஊழிய பாதையை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீமைகள் வரும் பொழுது அந்த தீமைகளை நன்மைகளாக மாற்றி பல பட்டணங்களுக்கு கடந்து செல்ல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் உண்மையோடும் ஆவியோடும் பவுல் ஊழியம் செய்தது போல, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது போல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதை இந்த கடைசி காலத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட, ஆண்டவரே, ராஜாக்களோடு இடைப்படும்படியாக ஒவ்வொரு தேசங்களில் உள்ள ராஜாக்களோடு நீர் இடைப்படும்படியாக அந்த ராஜாக்களுக்காக ஜெபிக்க, அந்த பட்டண அதிகாரிகளுக்காக ஜெபித்து மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு சபைகளும் மாதிரியாக இயேசுவை மாதிரியாக கொண்டு நடக்க, ஆண்டவரே, இயேசு சொன்னது போல என்னை விசுவாசிக்கிறவர் என்னை போன்ற காரியங்களை செய்வார், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வார் என்று சொன்னீரே. அன்றைக்கு பவுல் பிரசங்கித்த பொழுது உலகத்தை கலக்குகிறவர்கள் இந்த தேசத்திலேயும் வந்து விட்டார்கள் என்பது போல ஒவ்வொரு திருச்சபைகளிலும் அந்தந்த இடங்களில் உலகத்தை கலக்கிறவர்களாக உண்மையோடும் ஆவியோடும் அவனுடைய வார்த்தையை மக்கள் கேட்க பிரசங்கிக்கிறவர்களாக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஊழியக்காரர்களை, வேலையாட்களோ குறைவு,
ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஊழியக்காரர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையோடு முத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு இந்த ஊழியத்தை கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஊழியங்கள் இந்த ரேடியோ நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ ஊடாக கேட்கிற ஒவ்வொரு மனிதர்கள் ரட்சிக்கப்பட மதம் ஒரு வழி அல்ல. இன்மைக்கு பின்வரும் மறு வாழ்வு இருக்கிறது. இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, நித்தியமாக வாழுகிற வாழ்வு, 1000 வருடம் வாழுகிற இந்த உலகத்திலே 1000 வருடம் வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வுகளை விசேடமாக தமிழ் மக்கள் இழந்து போகாதபடி ஒவ்வொரு தமிழ் மக்களும் இயேசுவை ரட்சகராக கொண்டு ஒரு விடியலை தேடி, இயேசுதான் தமிழ் மக்களுடைய விடியல் என்பதை 5 கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. வேறு வழிகள் தவறான பாதைகளுக்கு நரகத்துக்கு இழுத்துக்கு செல்கிறது என்பதை மக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இந்த ரேடியோவுக்கூடாக கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் நற்குணசாலிகளாக மாற்ற எங்களுடைய இருதயங்களை உம்முடைய ஆவியை நீரப்படி வாழ்ந்து காட்டினோ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உம்முடைய ஒத்தாசையோடு நாங்கள் இந்த ஊழியத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. இந்த காலத்துல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை பலப்படுத்தும், திடப்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரும் ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும், பதில் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழிய பாதையிலே கர்த்தர் வெளிச்சத்தையும் வல்லமையையும் தந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சாந்தி சிஸ்டர். நீங்கள் இலங்கை தேசத்திலே இந்திய நாட்களிலே பரவி கொண்டிருக்கிற அந்த டெங்கு காய்ச்சலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்திலே அந்த நிலைமை மாற்றப்பட, அந்த மக்கள் மனம் திரும்ப, தேவனுடைய கோபம் அங்கு இறங்கி விடாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். அந்த கிருமிகள் எல்லாம் அகற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த நுழம்புகளின் ஆதிக்கங்கள், அதிகாரங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக, அங்க டெங்கு காய்ச்சல்னா பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே, உண்மை இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த நேரங்களை தந்ததுக்கும் ஆண்டவரே அப்பா, துதி எடுத்ததுக்கும் ஆண்டவரே அப்பா, ஜெபிக்கவும் இந்த நேரங்களை தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. உமை போற்றுகிறோம் ராஜா, ராஜா உண்மை வணங்குகிறோம் ராஜா. அப்பா தகப்பனை உண்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வேளையிலே ஐயா. கோடான நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரே உங்களோட பாதத்துல வைக்கிறோம் தகப்பனை. ஏறெடுத்து ஆண்டவரே ராஜா சுவாமி எங்களுக்கு உடனுக்குடன் பதில் தாரவராய் இருக்கிறீர். இன்றே நீங்க பதில் தந்ததுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு ராஜா அப்பா, இந்த ஜெபத்தை ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இலங்கை பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த இலங்கையில் பரவி இருக்கிற டொங்கு காய்ச்சல ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, நீர் பார்த்து அந்த
நோயை நீரே அகற்றி விடுகிறதுக்காக ஆண்டவரே, அந்த நோயை கடல்ல தூக்கி போடுகிறதுக்காக, அந்த தொட்டாதபடி, மற்றவர்களுக்கு தொட்டாதபடி ஆண்டவரே எப்படி இருந்து வந்ததோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நீர் அகற்றி விடுகிறவராய் இருக்கிறீரப்பா. அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. அப்பா நீர் அந்த நோயை தூக்கி எறிகிறவராய் இருக்கிறீர் ராஜா. அப்பா அப்பா தகப்பனை உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா எங்களை நோக்கி பாக்குறதுக்காக அந்த இலங்கை ஜனங்கள், பிள்ளைகள், குழந்தைகள் ஆண்டவரே தகப்பனே, வயது போனவர்கள் அப்பா கஷ்டப்படுகிறத பாக்குறீங்க. அங்கு வசதி இல்லாம இருக்கிறத நீங்க பாக்குறீங்கப்பா. எந்த விதமான வசதியும் இல்லாமல் அந்த நோயில இருந்து தப்பிக்க வைக்கிறா இருக்கிறீரப்பா. உண்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லையே அந்த இடத்துல ஆண்டவரே. அந்த இலங்கை தேசத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், தாய்மார்கள் ஆண்டவரே, அவர்கள் இருந்து இந்த தொற்று நோய் வராதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை பொட்டி பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் அப்பா. சுற்றி வளையம் போடுறதுக்காக சோத்திரம் அப்பா. அப்பா அந்த தொற்று நோயில இருந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாதி ராஜா. அப்பா தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு எந்த தொற்றும் வராதபடி ஆண்டவரே, வளையல் வண்ட காசு இல்லாம இருக்கிறவர்களுக்கு நீர் வளைய வாங்கி கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. பாதுகாப்பு மருந்துகள் ஆண்டவரே, மருந்துகள் ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. உலகம் முழுவதும் அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்களை அனுப்புறதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா அந்த நோய் இனிமேல் அந்த இடத்துல வராது தாப்பன இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா நீங்க இந்த நோய்க்கு கட்டளை வராதபடி கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா. அப்புறமே அகற்றி விடுகிறவராக இருக்கிறீரப்பா. அப்பா அப்பா தகப்பனே அப்பா 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 உமக்கு நன்றி ராஜா. அப்பா 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 உமக்கு நன்றி ராஜா. அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 நன்றி. எத்தனையோ நோய்களை நீர் ஆண்டவரே, பிணியாளிகளை நோய்களை நீர் ஆண்டவரை பாதுகாத்தவராக இருக்கிற அந்த நோயில இருந்து விடுவித்தவராக இருக்கிற உங்களோட வஸ்திரத்தை தொட்டவுடனே அப்பா அந்த நோய் நீங்கிச்சுன்னு சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உமக்கு நன்றி சொல்லுறேன் ஆண்டவரே. கர்த்தா நீர் அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்காக சோதர உம்மை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா. அப்பா எந்த நோயும் வாதையும் அந்த தேசத்துக்கு வராதபடி அப்பா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல வாதை அந்த தேசத்துக்கு அணுகாது ஆண்டவரே. எந்த தீமையும் அங்கு வராது ராஜா. உம்ம ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. உம்ம ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. எந்த தீங்கும் அங்க வராது ராஜா. எந்த நோயும் தீண்டாது என்று சொன்னவரே அப்பா. அப்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோயும் தீண்டாதபடி பாதுகாக்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா உண்மை நம்பி வந்துக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க கைவிடாத தேவனப்பா. இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. உம்மிடத்துல வைக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே வீணாக உம்மிடத்துல இருந்து திரும்பி வராதுன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு தந்தவராய் இருக்கிறீரப்பா. அப்பா நாங்க அந்த வாக்கு தத்துவத்தை நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்முடைய அப்பா உண்மை ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. விசுவாசிக்கிறோம் கட்டுகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மட்ட இருந்து உதவி கிடைக்கிறதாய் நாங்க பாக்குறோம் ராஜா. அப்பா நாங்க உண்மை முழுவதுமாய் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ராஜா. உண்மை இறுக்கி பிடித்து கொண்டோம் ராஜா. அந்த நோயில இருந்து அந்த ஜனங்களை இன்றே விடுதலை செய்யுங்க ராஜா. அந்த நோயில இருந்து இன்றே ஜனங்களை நீங்க விடுதலை செய்யறதுக்காக சோத்திரம் சொல்றேன் ஆண்டவரே. அப்பா இன்றே நீங்க விடுதலை செய்யுங்க ஐயா. அப்பா உங்க கெஞ்சி கேட்கிறோம், இடங்குங்கப்பா, இடங்குங்க அந்த தேசங்களுக்காக இடங்குறவரே சுவாமி. சுவாமி நீங்க இறங்க ராஜா, ஆதி ராஜா. அப்பா அப்பா கோடான கோடி நன்றி சொல்லுறோம் ஐயா. கோடான கோடி சோத்திரம் ஐயா. அந்த நோயில இருந்து ஜனங்களை ஆண்டவரே நீர் விடுதலை செய்யறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்றே அந்த நோய்களை துரத்தி விடுகிறவராய் இருக்கிறீரப்பா. அந்த ஜனங்களை பாதுகாப்புகளையும் ஆண்டவரை தேவையான வசதிகளை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனை மருந்து வகையிலும் விலை வகையிலும் அப்பா ஒவ்வொன்னு சுத்தமாய் இருக்க ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற ஜீவ ஆவியானவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் சுத்தமாய் இருக்கிறதுக்காக ஆண்டவரே அந்த இடங்களை சுத்தப்படுத்தி ஆண்டவர் தாங்கள் இருக்கிற இடத்தை சுத்தம் செய்து வச்சு கொண்டு இருக்கிறதுக்காக அந்த ஞானத்தை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்றேன். முழு தேசமும் ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே, முழுவதும் அப்பா உங்களோட ரத்தத்தால பரிசுத்தப்படுத்துறதுக்காக ஆண்டவர் அந்த நோயிலிருந்து விடுதலை செய்யறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. விடுதலை செய்யுங்க ராஜா, விடுதலை செய்யுங்க ராஜா. அப்பா நீர் எங்களோட இருக்கிறவரா இருக்கிற உங்களோட பாதம் நாங்க சரணடைந்தோம் ஐயா.
நாங்க உங்க அடிமை ராஜா, உம்முடைய பாதம் சரணடைந்தோம் ராஜா, நாங்க உங்க அடிமையா ராஜா. 1000 துன்பங்களும் வருத்தங்களும் நோய்களும் வந்தாலும் ஆண்டவரே அகன்று போக மாட்டோம் ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்க அகன்று போக மாட்டோம் ராஜா. நீர் எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் அப்பா. இந்த சோதனையை சகிக்கிற அந்த தேசத்துக்கு பலத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீரப்பா. இந்த வியாதியில இருந்து விடுதலையாக அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் பெரிய பலமாய் இருந்து பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி சொல்றோம். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணி, நல்ல சாப்பாடு ஆண்டவரே, நல்ல மருந்து ஆண்டவரே கொடுக்க வைக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம் ராஜா. எல்லா நாடும் அந்த நாடுகளுக்கு உதவி செய்ய ஆண்டவர், இலங்கை தேசத்துக்கு உதவி செய்ய வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி. நீர் நல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி. நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீரப்பா. அப்ப சகலத்தையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிற தேவன் அப்பா. இதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் என்ற மாதிரி ஆண்டவரே, ஆனாலும் அதுல இருந்து நீர் விடுதலை செய்கிறவராய் இருக்கிற ஜனங்கள் யாரும் இறந்து போகாதபடி அப்பா அந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களை கையில வைக்கிறோம் ராஜா. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், வாலிப பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும், அந்த நோயில அவதிப்பட்ட பிள்ளைகளையும், அந்த ஆஸ்பத்திரி அவ்வளத்தையும் ஆண்டவரே அப்பா இன்றே நீங்க சுத்தம் செய்யறதுக்காக அதுல அப்பா இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நோயாளிகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குறதுக்காக சோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பார்த்தாலே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ராஜா, நாங்க சுகமாய் பலனாயிருவோம் ஆண்டவரே அப்பா. எங்களை கண் கொண்டு பாருங்க ஐயா, ஏறெடுத்து பாருங்க எங்களை ராஜா. நீங்க ஏறெடுத்து பாக்குறதுக்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த சங்கம வானொலியில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு அம்மாவையும் அப்பாக்களையும் ஆண்டவர் சகோதரிகளையும் நான் உங்க பாதத்துல வைக்கிறோம் அப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீரப்பா. அவர்களை அப்பா நீங்க நோய்வடிகள்ல இருந்து நீங்க பாதுகாக்கிறவரா இருக்கிறீங்க. அவர்களுடைய பிள்ளைகள், ஜெனசிஸ்டருடைய பிள்ளைகள் எங்களுக்கு இந்த வானொலியில எங்களுக்கு தருகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பாதுகாக்கிறதுக்கு அவளோட துணை நின்று ஆண்டவரே இன்னுமா அவ சுக பலத்தோடு எங்களுக்கு இந்த ஜெபத்தை தாரத்துக்காக நன்றி சொல்லுறோம். அவ பாதுகாத்து கொள்ளுங்க, அவனோட குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. அவங்களோட பேர பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். இந்த ஐயாவை ஆண்டவரே ஐயா அண்டனையாவை உங்களோட கரத்துல வைக்கிறோம் அப்பா. சுக பலத்தோட எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா அப்பா. ஒவ்வொருவரையும் லெசி ஒவ்வொருத்தரையும் நான் உங்க கரத்துல தாரமப்பா அப்பா. இந்த சங்கமத்துல என்று வராதவர்களை உங்களோட கரத்துல தாரமப்பா. வினோவை தாரமாப்பா, அவனோட மகளோட கல்யாணத்தை உங்களோட பாதத்துல தாரமாண்டவரே. நீரே சாட்சியா இருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும்படியாக ஆண்டவரே எப்போதும் அந்த குடும்பம் நல்ல சந்தோஷமா சமாதானமா உங்களுக்குள்ள கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் நாங்க தந்திருக்கிறோம் ராஜா அப்பா. பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா. இந்த ஜெபத்தை எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஆவியானவரே நீங்க இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. ஏசப்பா நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேனுங்க. ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். Dolly sister, praise the Lord, Dolly sister. Dolly sister மேக் ஆஃபில இருக்குது. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord brother, praise the Lord sister. Praise the Lord sisters. Praise the Lord. நீங்கள் இந்திய காரியங்களின்படி விவாதங்களை ஏற்படுத்துற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஊழிய பாதையிலே ஊழியர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விவாதங்கள், ஒதற்கொதர் விவாதங்கள், இந்த விவாதங்களை விட்டு இது கடைசி நாட்கள், இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளே செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கமாய் கொண்டு அவர்கள் இருதயங்கள் சிந்தைகள் தேவனால் ஆளப்பட்டு அப்படியாய் செயல்பட இந்த நாட்களிலே அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் இமட்டமாய் ஆண்டவரே
எங்களை ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. அந்த சங்கமம் ஊடகத்தோடு கூட இணைந்து ஆண்டவரை பலதரப்பு மக்களுக்காகவும் பல தேச மக்களுக்காகவும் ஆண்டவரை எங்களுடைய சொந்த தேசங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் உலகத்தினுடைய ஆண்டவரை எல்லா விதமான ஆண்டவரை அப்பா போராட்டங்கள் ஆண்டவரை நிந்தைகள் அவமானங்கள் போர்கள் சண்டைகள் இப்பொழுது இப்படியாக ஆண்டவரை ஒவ்வொரு நாட்டுக்காகவும் ஜெபிக்க எங்களை நீர் ஏற்படுத்தி இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலமாய் வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாய் ஆண்டவரை இணைந்து ஒரு தகப்பனுடைய பிள்ளையாய் சேர்ந்து ஆண்டவரை உமை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தந்த ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வாதங்களும் ஆண்டவரை அவர்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் தந்திருக்கிற பணியை ஆண்டவரை திறம்பட ஆண்டவரை செய்யத்தக்கதான ஞானத்தை தந்து என் தேவனாகி கர்த்தர் நீர் வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரை ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நீர் ஆண்டவரை நடப்பித்து ஆண்டவரை வருகிறதான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே அவர்கள் உண்மையோடு ஆண்டவரே நேர்மையோடு கூட கர்த்தாவே பயத்தோடு பக்தியோடு செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். யாரோடு கூட தேவன் இருக்கிறாரோ யாரை அழைத்தாரோ அவர்களை ஆண்டவர் தேவன் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் உத்தமத்தோடு உண்மையோடு தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியான ஆண்டவரை தேவனுக்கு தரக்கூடியதான கனத்தைக்காக தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் நேசிக்கிறார் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற கண்மலையா இருக்கிறார் என்பதை உணர்ந்து இவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே புறஜாதி மக்கள் மத்தியிலும் அநேக இடங்களிலும் சென்று உம்முடைய ஊழியத்தை செய்கிறதான வேளையில இவர்களுக்கு நீர் துணையாயிரும்பா. இவர்களுக்குள்ள இருக்கிறதுதான் ஆண்டவரே அந்த வேறுபாடுகள் ஒருவர் மேல் ஒருவர் ஆண்டவர் வைத்திருக்கிறது தான் அந்த குரோதமான எண்ணங்களை எல்லாம் எடுத்து போட்டு இவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஊழியக்காரர்கள் எல்லாம் சமமான ஊழியக்காரர்கள் என்று எண்ணுகின்ற எண்ணத்தை தந்த ஆண்டவரை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பொறாமையினாலும் ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியம் ஆண்டவரை மிகவும் திறம்பட அந்த இடத்துல செய்கிறபடியால் அவர்கள் மேல் ஆண்டவரை இவர்களுக்கு ஒரு ஆண்டவரை ஒரு கசப்பான எண்ணங்கள் வருவது உண்டு. சிலர் ஆண்டவரை தவறான ஆண்டவரை போதனைகளை மக்களை ஆண்டவரை திசை திருப்புகிற ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவரை இப்படியான ஒரு கோபம் வருவது அது நியாயமாக இருக்கலாம். ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரை நீர் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பராமரித்து வழி நடத்தி அவர்களை திடப்படுத்தி தினமும் வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீர் அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா ஆண்டவரை உமக்கு பயந்த நடுங்குகிற ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தைகளுடைய வல்லமைகள் ஆண்டவரை ஒவ்வொரு இடத்திலும் கிரியை செய்யத்தக்கதான ஊழியத்தை இவர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வார்த்தை என்பது அது வெறுமையான வார்த்தை அல்ல என்பதை இந்த உலகத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வசனங்கள் எல்லாம் ஆண்டவரை அது ஜீவனோடு இருக்கிறபடியால் அது மரித்தாலும் பலரை உயிர்ப்பிக்கிற ஒரு வசனமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கிறதான கலைகள் எல்லாம் எடுத்து கொடுங்கப்பா. இவர்கள் ஒற்றுமையோடு கூட ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரே அநேக ஊழியங்கள் நாட்களிலே ஆண்டவரே அது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறபடியா உமக்கு தருகிறதான அந்த ஸ்தானத்தை ஆண்டவரே உமக்கு தருகிறதான இடத்தை அவர்கள் தராததின் நிமித்தமாக அநேக ஊழியங்கள் பின்மாறி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை அழைத்த தேவனுக்கு நான் உண்மையாகவும் உத்தமமாகவும் நான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாய்
பவுலை அழைத்த தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தையின் முடிய நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொன்னார். அந்த தைரியமான ஒரு வார்த்தையை இந்த ஊழியக்காரர்கள் சொல்ல அவர்களை நீர் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே, அந்த ஆண்டவரே ஒரு வேற்றுமையான இருதயத்தை எடுத்து போட்டு அந்த இடத்துல தேவன் தந்திருக்கிறதான அன்பான இருதயத்தை தந்து அனைவரையும் நேசிக்கிற ஒரு குணத்தை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இப்படியாக ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே இவர்கள் ஒற்றுமையாயிருந்து ஊழியம் செய்வார்களானால் ஆண்டவரே இந்த உலகம் கொள்ளாதையா, இந்த உலகம் கொள்ளாதையா. கிறிஸ்தவர்கள் எங்குமே ஆண்டவரே நிறைந்திருக்கிற ஒரு கூட்டமா இருக்கும் அப்பா. அவர்களுக்கு எதுக்கு நிற்க இந்த உலகத்திலே திராணி இல்லாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறதான இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த ஊழியங்கள் எல்லாம் வளரக்கூடாதபடிக்கும் புறஜாதிகள் சில இடத்திலே கேலி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளுகிறார்கள். அப்படியாய் அந்த சூழ்நிலை எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அடுத்தவர்கள் பார்த்து இவர்களை பரியாசம் பண்ணக்கூடாதபடிக்கு ஆண்டவரே இவர்கள் ஊழியத்தை செய்யவும், கனமான ஊழியத்தை செய்யவும், திறமையான ஊழியத்தை செய்யவும், தேவன் தந்திருக்கிற அந்த ஊழியத்தை அவர்கள் விரிவாக்கவும் கர்த்தர் தாமே அவர்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒற்றுமையோடு ஊழியத்தை செய்து நீர் ஆண்டவரே அவர்களை அழைத்தவர் என்பதை அறிந்து ஆண்டவரே ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மாற்றம் இந்த ஊழியத்தை ஆண்டவரை செய்யாதபடிக்கு உலகத்திலே நமக்காக சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே அப்பா நமக்காக தந்த, நம்முடைய பாவங்களுக்காக தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் ஆண்டவரே அநேக ஜனங்களிலே ஆண்டவரே அநேக இடங்களிலே அதை சொல்லத்தக்கதான ஞானத்தை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை செய்யத்தக்கதாக ஆண்டவரை வழி நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே. அந்த ஞானத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு அதன்படியாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த நாளிலும் ஆண்டவரை செபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருங்க. அதே அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. காத்திருந்து ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என் தேவன் ஆண்டவரே நீங்க துணையாயிருங்கப்பா. எல்லோரையும் நேசிக்கிற தேவன் எல்லோரு கூட இருங்க. இவர் தேவைகளை சந்திங்க. இவர்கள் செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா இந்த வேலையில் கர்த்தாவே அப்பா இந்த அருமையான ஜெப ஊழியத்தை தந்து ஆண்டவரே நடத்துகிறதான சங்கமும் ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை ஆண்டவர் உயர்த்தி வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமையான ஜெப வேளையை ஆண்டவரே தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் என் தேவனாக கர்த்தர் நீங்க அபரீதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு அன்றைக்கு பவுலிடத்திலே அங்கு யூதர்கள் பொறாமை கொண்டு கலகம் பண்ணினது போல இன்றைய நாட்களிலும் அப்படியாய் பொறாமை கொண்டு கலகம் பண்ற அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் வரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஹalleluya. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே, இனிமாய் பாதுகாத்து எங்களை வழி நடத்தும்படியாய் தாழ்மையோடு உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாட்களிலே ஆண்டவரே அப்பா, யூதர்கள் எப்படி பொறாமை கொண்டு பவுலையும் அவர்கள் அப்போஸ்தலர்களையும் அவர்களை பொறாமைனாலே அவர்களை வழி பொறாமை கொண்டு அவர்களை கலங்க வைத்ததற்காக, அதே போல இல்லாதபடிக்கு எந்த கலகமும் இனி எந்த ஊழியர்கள் மத்தியில இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவர்கள் நேசித்து ஆண்டவரே அவர்கள் அறிய தேவனை அறிகின்ற அறிவிலே வழி நடத்த உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் மத்தியிலே ஒரு மாற்றங்கள் காணப்படட்டும், மாறுதல் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறீர். அதனாலே இந்த ஊழியர்கள் மத்தியிலே எந்த போராமையும் இல்லாத படிக்கும் ஆண்டவரே, இந்த யூதர்களை போல இல்லாத படிக்கப்பா. எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லாரும் நேசித்து அவர்களிடம் அன்பு கூர்ந்து வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அமேசுராஜா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது தேவரீர் நீர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற யாவரும் அவர்களோடு வருவார்கள் என்று சொல்லி இருக்கிற காரியத்தை வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த போராமையின் எண்ணங்கள் அப்பா, கலகத்தின் எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வருகிற சைத்தான்கள் ஆண்டவரே அப்பா, தெய்வ ஊழியர்கள் மத்தியிலே இருக்காதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் நீர் அவர் உமது அன்பு அப்பா, உமது சமாதானம், என்னுடைய சமாதானம் உங்களுடனே இருக்கும், விட்டு போகிறேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி தேவன் தாமே நீர் உமது சமாதானத்தினாலே இந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஊழிய செய்யற மக்கள் ஆண்டவரே அப்பா, உமை விசுவாசிக்கிற மக்கள் யாவரையுமாய் தேவன் தாமே நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. வேண்டாத தீய எண்ணங்களினாலே அப்பா, இருதயங்களிலே கொண்டு இருக்கிறதான பொறாமையின் எண்ணங்களினாலே அவர்கள் மற்றவர்கள் செய்கிற அந்த கலகங்கள் இவைகள் எல்லாம் விலக்கி போட்டு தெய்வ ஆவியானவர் தாமே ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் ஐக்கியத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் மத்தியிலே அப்பா பெரிய காரியங்களை தேவரீர் நீ செய்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறேன், உமாலே எல்லாமே கூடும் என்ற வார்த்தையின்படி தெய்வன் தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதின் காலத்திலே செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறீர் நீர். இந்த வேலையிலப்பா மக்கள் மத்தியில இருக்கிறதான எல்லா போராமைகளில் ஆவிகள் விலகி போகட்டும், கலகத்தின் ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. கலகத்தின் ஆவி உள்ளவர்கள் செய்வினை செய்கிற ஆவிக்கு சமம் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் கலகங்கள் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே இவர்கள் எல்லாரும் மத்தியிலே ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து மக்கள் எல்லாரும் சமாதானத்தோடு வாழ்ந்து நல்ல மாறுதலை கண்டு உமது அன்பை ஒருவருக்கு ஒருத்தர் செலுத்தி வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பேர பிள்ளைகளையும் குடும்பத்தார் யாவரையுமாய் சொந்த பந்தங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற எல்லா தேவ ஊழியர்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அதே போல இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிங்க. ஜெபித்த யாவருக்காய் நன்றி. நீ ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிஸ்டர் கேக்குதா சிஸ்டர்? ஆமா, இந்த மியூட்டுக்கு ஏதோ நடந்து கொண்டு இருக்குது. எனிவே கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ஆபீஸ்க்குள்ள வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ப்ரே பண்ணலாம் சிஸ்டர். ஓகே ஓகே ஓகே.
நீங்கள் இந்திய நாட்களில் ஏளனம் செய்யப்படுகிற ஊழியக்காரருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் உயிருள்ள தகப்பன் அப்பா. இப்பொழுதும் எங்களுக்குள்ள ஜீவிக்கிற தகப்பன். உலகத்தில் உள்ளவர்களும் பக்கம் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், நல்லவர், போதுமானவர் அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி அப்பா. நேற்று இன்று மாறாதவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு ஆண்டவரே யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நேற்று இன்று மாறாதவரே எலும்புகளுக்குள்ள உயிர் கொடுத்த தகப்பனே அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே இவங்களுக்குள்ள ஒரு ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்து தினமும் காலை நேரம் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு ஆண்டவரே செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றுங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நாங்க பரிசுத்தமாக இருப்பது தான் உங்களோட சித்தமா இருக்கிறபடியினால் ஆண்டவரே எங்களை பரிசுத்தத்துக்குள்ள அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் நல்லவர் அப்பா. அப்பா நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. காலை நேரம் இந்த 2 நாளும் இந்த மியூட்டுக்கு தடை வந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவற்றையும் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா நீங்க கைவிடாத அப்பனே, கைவிடா நாதனே, உமக்கு நன்றி நன்றி. கரம் பிடித்து வழி நடத்துற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வரப்போற ஊழியக்கார இந்த தேவலை சந்தித்து ஆண்டவரே பிரதர் லெஸ்லி ரீட் அவங்க நடத்துற இந்த ஊழியங்களை ஆண்டவரை யாவற்றையும் ஆண்டவே அவங்களுக்கு பெலனின் தைரியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான அபிஷேக தைலத்தினால ஊற்றி அவர்களை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரையும் கூட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. ஆமென். நன்றி நன்றி. ஆமென். God bless you. ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். ஒடுக்கத்தின் மத்தியிலும் வந்து ஜெபித்த உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நன்றி நன்றி. தடை செய்தாலும் கர்த்தர் விட மாட்டார். ஆமென். ஆமென். நன்றி. God bless you. நன்றி. Hello. சிசிலி அம்மாவை வரவேற்கிறேன். நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசத்திலே தேவனுடைய ரட்சிப்பு பெரிதாய் விளங்க அந்த மக்கள் மனம் திரும்ப நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக உங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார் அப்பா. தகப்பனே இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே இலங்கை தேசம் உம்மது தேசம் அப்பா. அப்பா தகப்பனே நீர் படைத்த தேசம் அப்பா. அன்பான தகப்பனே இன்றைக்கு நல்ல ஒரு செய்தியை அப்பா நாங்கள் காண்போம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அப்பா இருக்கிறார்களே அப்பா தகப்பனே அவர்கள் மேலும் அது கரங்கள் இருப்பதா அப்பா தகப்பனே. இந்த மறியல் கோட்டைக்குள்ளே அப்பா 100 பேருக்கு மேல சுட்டு கொண்டுட்டார்கள் தகப்பனே. 200 பேருக்கு மேல அப்பா காயப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று எனக்கு நல்லாக தெரியவில்லை. அதிலே அப்பா போட்டு காட்டும் போது அந்த தாய் தகப்பன் குளறியை பார்க்க முடியவில்லை. ஏசப்பா நீரேனப்பா இப்படியான கொடூரங்களை நாங்கள் காண வைக்கிறீர் தகப்பன். ஆவியானவரே இந்த கொடுமைகளில் இந்த மக்கள் ஆறுதல் அடைய தகப்பன். எப்ப இந்த அப்பா மறியலால் வருவார்கள் என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே இப்படியான கொலைகள் அப்பா. அப்பா தகப்பனே 100 பேர் அநியாயமா இறந்து போனார்களே அப்பா. அப்பா 200 பேருக்கு மேற்பட்டோர் காயப்பட்டிருக்கிறார்களே தகப்பனே. ஆவியானவரே இந்த கொடுமைகளில் இருந்து பாதுகாரும் தகப்பனே. ஆவியானவரே அப்பா அந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் தலையிலே போடுகிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே ராஜாக்கள் மந்திரிமார்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த நாட்டை ஆசீர்வதியும் அப்பா. இலங்கை தேசத்திலே இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. நீ காண்கிற தெய்வமாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா கூவி இழைக்கிறோம். அவர்கள் மேல் இரக்கம் வையும் தகப்பனே. ஆவியானவரே உமது கரங்களை நீட்டு தகப்பனே. அப்பா அந்த தகப்பன் தாய்க்கு ஒரு ஆறுதலை கொடும் தகப்பனே. அப்பா அந்த காயப்பட்டவர்கள் அப்பாக்கு கூடிய சீக்கிரம் சுகமடைய வேணும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த காயப்பட்டவர்கள் மேலும் போது கரம் இருப்பதாக
ஆவியானவரே, உமது கரம் அவர்களோடு இருப்பதாக. அப்பா தகப்பனே, என்ன பிரச்சனை என்று தெரியவில்லையே தகப்பனே. அப்பா சுட்டு போட்டார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, வாகனங்கள் ஓடும் போதும் இறக்கிறார்கள் தகப்பனே. இப்படியான கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. ஆவியானவரே, உமது கரங்கள் அவரோடு இருப்பதாக. பரிசுத்தாவி அவர்கள் மேலே அனுப்பும் தகப்பனே. உமது இரத்தங்களை அவர்கள் மேல் தெளியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அந்த தாய்மார்களுக்கு நீரே ஒரு ஆறுதலை கொடும் தகப்பனே. அப்பா, இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த மக்களை நீர் பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே, உமது கரங்களில் அவர்களுக்கு உமது கரங்களிலே ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் கேட்கிற வரங்கள் எல்லாம் உமக்கு நல்ல ஒரு ஆதரவாயிருக்க செய்திருந்த தகப்பனே. நாங்கள் கண்ணீரோடு கேட்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, என்ன நடந்தது என்று தெரியவில்லையே சிறு அப்பா. என்ன கொடுமையில் நடக்கின்றது தகப்பனே. பதைக்க துடிக்க சாகிறார்களே தகப்பனே. அன்பான தகப்பனே, அப்பா தகப்பனே, இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, வினோ சிஸ்டரை ஆசீர்வதியும், அவன் குடும்பத்தை அப்பா, அவன் மகளின் கல்யாண நாட்களை நீரே பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனி. அவோடு கூட இருந்து நீ வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா, அவ ஏங்கி தவிக்கும் வேளையிலும் நீர் கூட இருந்து அவவோடு பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அவக்கு எந்த ஒரு தீங்குகளோ எந்த ஒரு குற்றமும் இல்லாம அப்பா நீர் வழி நடத்துற வல்லவரா இருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, அவளோடு கூட அவளோடு கூட இருந்து அவளை வழி நடத்துறதுக்காக அப்பா, அவையும் மகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, லேசியண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்ததுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனாசிக்கர் குடும்பத்தை ஆசீர்வதி அப்பா தகப்பனே. அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் இந்த தேர்வுகளை சந்தியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அவரை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா, எங்களை உமது கரங்களில் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென், 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 ஆமென். யாரும் இல்லாததினால் நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். 3 ஜெப விண்ணப்பம் இதிலே வந்திருக்கிறது. லெனின் என்ற ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்கும்படி, செபிலோன் என்ற பிள்ளைக்காக ஜெபிக்கும்படி, வளர்மதிக்காக ஜெபிக்கும்படி 3 விண்ணப்பத்தை நாங்கள் இங்கே வந்திருக்குது எனக்கு. அதனால அந்த குடும்பத்துக்காக நாங்கள் பாஸ்டர் அவர்கள் நிற்கிறீர்கள். நீங்கள் பாஸ்டர் இந்த 3 குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பேற்று அவர்களை ரட்சித்து அவர்களை நடத்தும்படி கர்த்தர் தாமே பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆவியானவரே, இந்த 3 குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரங்களில் இருந்து அவர்களை குடும்பங்களை வழிநடத்தும்படியாக என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ, ஆவியானவரே இந்த நேரத்துல நீர் அவர்களோடு பேசும்படியாக, அவர்களுடைய குறைவுகளை நீர் நிறைவாக்கும்படியாக பரலோகத்திலே இருந்து நீர் ஒத்தாசை அனுப்பி தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கூட இடும் நீர்தான் ஒன்றான மெய்த்தவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டு இரட்சகராக இயேசுவை இறுக்கமாக பற்றி கொண்டு இயேசு நடந்த வழியில ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், குற்றங்கள் செய்திருந்தால், இந்த நேரத்தில் அவர்களை மன்னித்து அவர்களை மீண்டும் எழுந்து நடக்க கிருபை செய்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்,
நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த குடும்பங்களுக்காக ஜெபித்தீர்கள். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன கஷ்டமோ, என்னென்ன துன்பமோ, என்னென்ன வியாதியில இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது. கர்த்தர் ஒருவர் அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை ஏற்ற நேரத்திலே செய்து முடிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்வார். ஆகவே நான் ஜெபத்தோடு கூட எல்லாவற்றையும் நான் முடித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்னுமாய் புரோகிராம்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் ஆண்டவரே எப்பொழுதும் உயர்ந்திருக்க செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த 3 குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். லெலினுக்காய் ஜெபிக்கிறோம், செபோலானுக்காய் ஜெபிக்கிறோம், வளர்மதிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னென்ன காரியமோ எங்களுக்கு தெரியலே ஆண்டவரே. உம்முடைய காரியமாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சுகபல ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையிலே வாழ்வு இருக்குது என்பதை இவர்கள் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கர்த்தாவே அவர்களுக்கு மனோவாஞ்சிய கட்டளையிடுவீராக கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே தனித்திருந்து ஆண்டவரே விடாய்த்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு, ஆறுதல் இன்றி இருக்கிறவர்களுக்கு அப்பா நீங்க நல்ல ஆறுதலை கொடுத்து நல்ல மனுஷர்களை அவர்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களை குணமாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நீ காயம் கட்டுற தேவன் ஆண்டவரே கர்த்தாவே. அவர்கள் கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நெகுக்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்க வல்லவரே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளும் கர்த்தாவே எத்தனை பேர் வேதனையிலே, கவலையிலே, கண்ணீரிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே, தனிமையிலே இருந்து வாடிக்கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே. அவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை நீர் செய்வீராக, நன்மையான காரியங்களை நீர் செய்வீராக. எல்லாவற்றையும் அறிந்தவர் அப்பா. உம்முடைய கரத்திலே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் எங்கள் ஜெபங்களை நடத்தி தந்தீரப்பா. இந்த 3 பேருக்காக நாங்கள் ஜெபிக்க தந்தீர் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படி சங்கம வானொலிக்காய், லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரித்து துதித்து கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே அப்பா வல்கை பெருக பண்ண கர்த்தாவே. உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. என்ற தகப்பனே வந்து ஜெபித்து ஒவ்வொரு பிள்ளைகளை பேர் வேறா குடும்பமா சந்ததி சந்ததியா சந்தித்து ஆசீர்வதியும் கர்த்தாவே. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன், 3ஆம் 4ஆம் தலைமுறையை விசாரிக்கிற தேவன், நீரங்களை விசாரிக்கிறவரானபடியால் எங்கள் கவலைகள் எல்லாம் உம்மண்டையிலே வைத்து விடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வராமல் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய இடங்கள்ல அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கலாசீலனுக்கு இருக்கிற வியாதிகள் குணப்படுவதாக கர்த்தாவே. ஆண்டவரே இன்னுமாய் தகப்பனே வினோவுக்கு இருக்கிற காரியங்கள், வேலைகள் கர்த்தாவே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஞானமாய் அறிவாய் புத்தியாய் செய்யக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவரே, மனுஷ உதவிகளையும் கர்த்தாவே, பண தேவைகளையும் தேவனே பிள்ளைக்கு சந்தித்து கர்த்தாவே இந்த திருமண காரியத்திலே உம்முடைய கரம் கூட இருந்து அப்பா திருமணத்தை செய்து கொடுக்க போறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தோடு மகத்துவத்தோடு அந்த வாழ்க்கையில இணைகிற இந்த 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னுமாய் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இனி வருகிற புரோகிராமோடு ஒவ்வொன்றும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏமிய நாங்கள் கனனால் காணவில்லை கர்த்தாவே. ஏமிய வந்து ஜெபிக்க கூடியதாய் கர்த்தாவே பிள்ளைக்கு நல்ல மனநிலைமையை கடலிடும். என்னென்ன வியாதியோ வேதனையோ கவலையோ கண்ணீரோ கர்த்தாவே நீங்க அறிவிங்க கர்த்தாவே. அதை எல்லாம் சாதகமாக்கி ஆண்டவரே சூழ்நிலைகளை சீராக்கி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் வழி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த குரூப்பாக குடும்பமாக இணைந்து வழி நடத்திய உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம்.
அதே வேளையிலே ஜெபங்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் எங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே இணைந்து ஜெபிக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் தாமே எல்லாவற்றையும் இணைய போகிற ஒருவரையும் அனுகூலமாக வழிநடத்தி ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.